கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. எபிரேயர் 3:14 நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்து என்னுடைய பங்கு என்று சொல்லி நாம் நேற்றைய தினத்திலே கூட உண்மையிலே கிறிஸ்து எனக்கு பங்காயிருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட கிறிஸ்துவிடத்திலே நாம் மகிமைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும். சொத்துல அல்ல, சுதந்திரத்திலே அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நகையிலே பங்கல்ல, சாப்பாட்டிலே பங்கல்ல, தேவனுடைய மகிமையிலே நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மகிமையிலே பங்குள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதே போல மோசேயை பார்க்கிலும் இவன் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் மகிமைக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் நினைக்கிறோம் மகிமை என்றால் பரலோகத்திலே தான் அந்த மகிமையை பார்க்க முடியும், பரலோகத்திற்கு நாம் போனால்தான் அந்த மகிமையை பார்க்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படியல்ல. பழைய பாட்டு காலத்திலே யாத்திராகமம் 24:16 வாசிக்கும் போது, யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34-35 வாசிக்கும் போது, ஆசாரிப்பு கூடாரத்தின் மீது தேவனுடைய மகிமை விசேஷித்த விதத்திலே இறங்கினதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டி, அந்த ஆலயத்தை சாலமோன் ராஜா பிரதிஷ்டை செய்கிற காலத்திலே தேவனுடைய விசேஷித்த மகிமை, ஷெக்கினா மகிமை அந்த கூடாரத்தின் மீது இறங்கிறதுனால் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தாழ விழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை நாம் பரலோகத்திலே போய் தான் பார்ப்போம் என்பது அல்ல. மகிமை பரலோகத்துக்கு போனால்தான் அதை நாம் கண்டடைவோம் என்பது மாத்திரம் அல்ல. பரலோகத்திலே இந்த இடத்திலே நாம் மகிமைக்குள்ளவர்களாய், கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறினால் மட்டுமே தான் அந்த பரலோகத்தின் விசேஷித்த மகிமை அந்த சியோன் எருசலேமிலே நான் காணப்பட முடியும். ஏன் புதிய ஏற்பாட்டிலே கூட பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் முதல் செய்த ஒரு அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டிலே. அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு பிரத்யட்சமாய் இருந்தபோது அந்த வீட்டிலே திராட்சரசம் குறைந்தது. மரியாள் வந்து ஆண்டவரிடத்திலே திராட்சரசம் குறைந்திருக்கிறது, எதையாகிலும் செய்ய முடியுமா என்று கேட்டபோது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். அவர் பிதாவின் வேலைக்காக காத்திருந்தார். He was waiting for God's time. இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த நேரத்திற்கு காத்திராத பட்சத்திலே நாம் மாம்சத்திலே கிரியை செய்வது நிமித்தம்தான் தேவனுடைய மகிமையை நாம் வெளியரங்கமாய் காண முடியவில்லை. You should always wait for God's appointed time. அந்த ஆண்டவருடைய அப்பாயிண்டட் டைம் உங்கள் வாழ்க்கையில வரும்போது, ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்கும் போது அது விசேஷித்த மகிமையாய் மாறும். இயேசு கிறிஸ்து மரியாள் தன் தாய்தான் சொன்ன உடனே அவர் செய்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். வேலை வந்தபோது அவர் கர்த்தர் சீஷர்களை கூப்பிட்டு அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை உண்டு வார்ப்பீங்கள் என்று சொன்னார். சீஷர்கள் திராட்சரசம் அல்லவா குறைந்திருக்கிறது, ஆனால் இவர் தண்ணீரை முண்டு வார்ப்பீங்கள் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அந்த கற்சாடி முழுவதும் தண்ணீரை வார்ப்பித்து கர்த்தர் முண்டு வார்ப்பித்தார்கள். பின்பு வந்து விசாரிப்புக்காரர்களை கூப்பிட்டு அவர் சொன்னார், இப்பொழுது பரிமாறுங்கள் என்று சொன்னார். இதை எல்லாரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தண்ணி ஊற்றினதையும் பார்த்தார்கள். இப்பொழுது வந்து விசாரிப்பு காரணத்திலே பரிமாறு என்று சொன்னதையும் பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிமாறின போது தண்ணீராய் வந்தது இல்லை, அந்த தண்ணீருக்குள் ஒரு சுவை, ஒரு மனம், ஒரு நிறம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அது தண்ணீர் மிக அழகான ஒரு நிறமாய் இருந்தது, மிக சுவையாய் இருந்தது, ஒரு நல்ல நற்கந்தமான வாசனை அந்த திராட்சரசத்திலிருந்து வீசினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பருகினவர்கள் அனைவரும் என்ன சாட்சி கொடுத்தார்கள் தெரியுமா? முந்தின திராட்சரசத்தை காட்டிலும் இந்த பிந்தின திராட்சரசம் எவ்வளவு சுவையாய் இருந்தது என்று சொல்லி. They waited for God's time and God's glory was descended on it.
ஆண்டவருடைய விசேஷித்த நேரத்திற்கு காத்திருந்தபடியினால் தேவனுடைய மகிமை அங்கு வெளியரங்கமானது. அப்பொழுது வேதம் சொல்கிறது, சீஷர்கள் இந்த மகிமையை கண்டு, அந்த கல்யாண வீட்டில் உள்ளவர்கள் மகிமையை கண்டு தேவனை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நீ தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கும் போது, when you wait upon the time of the Lord, அந்த appointed time உன் வேலையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கணவருடைய ரட்சிப்பா இருக்கலாம், ஊழிய அழைப்பா இருக்கலாம். ஆண்டவருக்கென்று அந்த நேரத்திற்கு நீ காத்திருக்கும் போது தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். அது சாதாரண மகிமை அல்ல, ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஒரு நிறம், ஒரு மனம், ஒரு சுவை உண்டாகத்தக்க விதத்திலே அவர் செய்யும் போது அநேகர் அதை கண்டு விசுவாசித்து அந்த தேவனுடைய மகிமையை பின்பற்றுவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில் அந்த கிறிஸ்துவின் மகிமைக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது கூட ஆண்டவர் பெத்தானியாவிலே இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் இந்த லாசரு வீட்டுக்கு ஜெபத்திற்கு வருவார். ஆனால் அன்றைக்கு அவர் வேறு இடத்துல இருக்கிறார். அந்த லாசரு சுகவீனமாய் காணப்படுகிறார். மார்த்தாள் மரியாள் சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் இயேசு கூப்பிட்ட உடனே வரவில்லை, சற்று தாமதித்தார். அதற்குள்ளே நியூஸ் வந்தது, தகவல் வந்தது, லாசரு மரித்து விட்டார் என்று சொல்லி. அப்பொழுதும் உடனே வரவில்லை, தாமதித்துதான் வந்தார். அவள் வரும்போது மார்த்தாளும் மரியாளும் ஓடி வந்து, நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டாரே என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அவர்கள் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அதை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த கல்லறை இடத்திலே கடந்து போய் கல்லை புரட்டு என்று சொல்லும் போது அவர்கள் சொன்ன ஒரு பதில், அடக்கம் பண்ணி நாளாயிற்று, நாருமே என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த கல்லை புரட்டின போது லாசரு மரித்தவன் வெளியே கடந்து பிரேத கட்டுகளோடு உயிரோடு வந்ததை காண்கிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அவர் தாமதம் வந்தார். Delay is not at all a denial. Waiting time is not at all a wasting time. It's God's working time. ஆண்டவர் ஏதோ ஒன்று வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அவருடைய நாமம் மகிமை பெற போகிறது. இது நிமித்தம் அந்த லாசரு மரித்தது எல்லாருக்கும் தெரியும், அடக்கம் பண்ணினது தெரியும், 4 நாள் ஆனது தெரியும். அதற்கு பின்பு அந்த லாசரு உயிரோடு அந்த குடும்பத்தை சேர்ந்ததை பார்த்த அநேகர், ஏன் யூதர்கள் அந்த தேவனை, அந்த லாசருவை பார்த்தது நிமித்தம் தேவனுடைய மகிமை அங்கு வெளியரங்கமானதினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய கிறிஸ்துவின் மகிமைக்கு நீ பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் நீ தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவன் மீது உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவனுடைய வேலைக்காக, அந்த டைம்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய மகிமை விசேஷித்த விதத்திலே வெளியரங்கமாவதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் இருதயத்திலே தோன்றும். அந்த மகிமையை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 27 நாளை நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆலயத்திலே நீ தங்கி இருக்கும் போது தேவனுடைய மகிமையை நீ விசேஷித்த விதத்திலே காண முடியும். அது மாத்திரமல்ல, அந்த மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அதே சங்கீதம் 63:1-2 வாசிக்கும் போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உன்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டே. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே அதிகாலையிலே தேவனை தேடும் போது, தேவனுடைய ஆலயத்திலே அந்த அதிகாலையிலே நாம் தேடும் போது தேவன் அவருடைய மகிமையை விளங்க செய்வார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மோசே 40 நாட்கள் சீனாய் மலையிலே அவர் குசியாமலும் குடியாமலும் இருந்து தேவசமத்திலே காத்திருந்த போது தேவனுடைய மகிமையை
விசேஷித்த விதத்திலே பார்த்ததை நாம் பார்க்கிறோம். சாது சுந்தர் சிங் கூட அவருடைய ஊழியத்திலே அநேகர் அவருடைய சொந்தக்காரர்களாம் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவரை வெறுத்தார்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். சாது சுந்தர் சிங் ஒவ்வொரு நாளும் தன் ஊழியத்தை முடித்துவிட்டு வந்தவுடனே ஆலயத்தின் திறப்பின் வாசலிலே அவர் நேர் முழங்கால் நின்று தன் கைகளை உயர்த்தி பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பார். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். 6 மணி ஆனால் திறப்பின் வாசலிலே சாது சுந்தர் சிங் ஐயா நிற்பார் என்று சொல்லி அவருடைய உறவினர்கள் அதை அறிந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு பல ஆயுதங்களோடு அவர் ஆலயத்திலே இருக்கிற இடத்தை நோக்கி கடந்து வந்தார்கள். அவரோடு ஒரு உடன் ஊழியக்காரன் இருப்பான். அவர்களை தூரத்திலே பார்க்கிறான். தீவட்டிகளோடு பட்டயங்களோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திர சமட்டிகளோடு அவர்கள் கடந்து வருகிறதை பார்த்தவுடனே இவன் சாது சுந்தர் சிங்கை ஒடுக்குகிறான். ஆனால் அவரோ தேவனுடைய மகிமையிலே பிரவேசித்து அந்த மகிமையிலே கழிகூர்ந்து கொண்டிருக்கிறார். இவன் என்ன செய்தான்? அப்படியே போய் ஒரு பரணையிலே ஒளிந்து கொண்டான். என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை என்று வந்தவர்கள் வந்த வேகத்திலே, அந்த ஆலயத்தின் முற்றத்திலே வந்தவர்கள் வந்த வேகத்திலே பின்வாங்கி ஓட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த உடன் ஊழியனுக்கு தைரியம் வந்தது. ஏன் இவ்வளவு தூரம் ஆவேசமாய் வந்தார்கள், திரும்பி ஓட வேண்டும் என்று சொல்லி அவர்களை பின்தொடர்ந்து கடந்து போன போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவனை பிடித்தான், என்னை விட்டுவிடு என்று சொல்லி ஓடினான். ஏன் விட வேண்டும்? ஏன் ஐயாவை கொலை செய்யாமல் ஓடினீர்கள்? என்ன நடந்தது என்று கேட்டபோது அவன் சொன்னான், ஒரு சிங்கம் உருமுகிற சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? இல்லை, நானும் ஐயா மட்டும்தானே அங்கே இருக்கிறோம் என்று சொல்லும் போது அவருக்கு முன்பாக ஒரு வெள்ளை சிங்கம் கெர்ச்சித்து படுத்து இருக்கிறது என்று சொன்னான். அவர் இல்லையே நானும் இப்பொழுது அவரை தாண்டிதானே வந்தேன். இல்லை, நீ பார், அந்த இடத்துல வெள்ளை சிங்கம் உரிமை கொண்டிருக்கிறது என்று எல்லா ஆயுதத்தை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். பின்பு சாது சுந்தர் சிங் தன்னுடைய ஜபத்தில் இருந்து எழுப்பின போது இந்த உடன் வேலைக்காரன் அதை சொன்னான். சொல்லும் போது அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்து சொன்னார், என்னை காப்பாற்றுவதற்காக என் யூத ராஜசிங்கம் சிங்கத்தின் வடிவிலே எனக்கு முன்பாக அவர்களுக்கு காட்சியளித்தார் என்று சொன்னார். அந்த நேரத்திலே தான் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகி அந்த யாரெல்லாம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று குடும்பத்தினர் வந்தனோ அவ்வளவு பேரும் தேவனை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு தேவனிடத்தில் நீ வைராக்கியமாய் இருக்கும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திர வேலைக்காக டைம்காக காத்திருக்கும் போது நீ கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளியாய் மாறுவார். அந்த மகிமையின் உயிர்த்தெழுதலை உன் வாழ்க்கையிலே நீ அணுவாய் ருசிப்பதை பார்ப்போம். ஏசாயா 40வது அதிகாரத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. எனக்கு பிடித்த ஒரு வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பள்ளமெல்லாம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய வார்த்தை வனாந்திரத்திலிருந்து சொல்லிற்று. இதை கேட்டுக்கொடுக்க சகோதரியே, தேவனுடைய மகிமை பங்காளியாய் நீ மாறும்போது, நீ அந்த பங்காளியாய் மாறுவதற்கு தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய நேரத்திற்கு காத்திருக்கும் போது, தேவன் நாமத்திற்கு வைராக்கியமாய் நீ இருக்கும் போது நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உனக்கு வெளியரங்கமாக்குவார். மாம்சமான யாவருடைய கண்கள் கானாவூர் கல்யாணத்திலே கண்டது போல், பெத்தானியாவிலே லாசருவின் வீட்டிலே கண்டது போல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய குடும்பத்திலே கண்டது போல் உங்கள் வாழ்க்கையிலும் காண கர்த்தர் கிருபை செய்வார். நாம் ஆண்டவரிடத்திலே சொல்வோமா, நான் கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளியாய் மாற எனக்கு உதவி செய்யும், கிறிஸ்துவின் மகிமை என் பங்கு என்று சொல்வோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா, நாங்கள் எதற்கெல்லாம் பங்காய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் எதிரையும் பங்காய் இருக்க வேண்டும் என்று தியானித்திருக்கிறோம். கிறிஸ்துவின் உண்மையிலே நாங்கள் பங்காய் இருக்க வேண்டும் என்று நேற்று தினத்திலே தியானித்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆண்டவரே மகிமைக்கிலே நாங்கள் பங்கு என்று தியானிக்கிறோம் அப்பா.
அந்த வேலைக்காக, அந்த நேரத்திற்காக, அந்த ஆண்டவரை வைராக்கியத்தோடு நாங்கள் காத்திருக்கும் போது என் தேவன் ஆண்டவரை ஏற்ற நேரத்திலே உம்முடைய மகிமை வெளியரங்கமாக்குறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மகிமை வெளியரங்கமாக நாங்கள் ஆலயத்திலே காத்திருக்க, அதிகாலையிலே உம்மை தேட, வறண்டதும் விடாய்த்துமான எங்கள் ஆத்துமாவிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.